Hi, hello, welcome back to TNPSC preparation. So, the series in பார்த்தீங்கன்னா 12th standard political scienceல challenges of nation building ஓட part 2 of the video இது. ஸோ இந்த சாப்டர் நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னோம். ஸோ நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சாப்டர் இது. ஸோ நீங்களும் ஏதாச்சும் உங்களோட சாப்டர்ஸ் எடுக்கணும், தட் மீன்ஸ் இந்த சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ஸாக தெரியுது, அதை எடுக்கல இது வரைக்கும் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன சிலபஸ் நம்மளுக்கு லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சிலபஸில் பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரில் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் லிங்க் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால நான் 20th ஸ்லைடுக்கு வந்து போகிறேன். ஸோ முன்னாடி நான் சல்யூட் ஸ்டேட்ஸை வந்து பார்த்துருப்போம். ஸோ சல்யூட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு இந்த இதில். ஸோ சல்யூட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்ஸில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியாவோட ப்ரெசன்ஸ் இருக்கோ அதை வந்து சல்யூட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ சல்யூட் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 107 to 120 சல்யூட் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்ஸோட ஹெட்டு, ரூலர், பிரின்சஸ் இவங்களெல்லாம் வந்து கன் வச்சு சல்யூட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட அந்த ரிப்பப்ளிக் டே பேரேட்லலாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படி தான் வந்து சல்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன் சல்யூட்டை வச்சு க்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன் வந்து எத்தனை கன்ஸ் வச்சு சல்யூட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து அவங்களோட ப்ரெஸ்டீஜ் அண்ட் ஹானர், அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 21 கன்ஸை வச்சு சல்யூட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அது வந்து ஒரு ஹையஸ்ட் ஹானர், அந்த ஸ்டேட்டோட ரூலருக்கு தான் வந்து அந்த மாதிரி ஒரு சல்யூட்டை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 9 கன் சல்யூட். 9 கன் சல்யூட் வந்து லெசர் ரேங்க்ல இருக்க ரூலர்ஸ்க்கெல்லாம் 9 கன் சல்யூட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா 21 கன் சல்யூட் வந்து மகாராஜா சிந்தி ஆஃப் குவாலியர், மகாராஜா கெய்க்வார் ஆஃப் பரோடா, மகாராஜா ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஜா ஆஃப் மைசூர், நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அண்ட் பெரார். ஸோ மகாராஜா சிந்தி ஆஃப் குவாலியர், நெக்ஸ்ட் இங்கே கெய்க்வாத் ஆஃப் பரோடா. ஸோ இங்கே வந்து வடோதராக்கு இன்னொரு தான் வந்து பரோடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத், பெரார், அப்புறம் மைசூர். ஸோ இதெல்லாமே வந்து அந்த 21 கன் சல்யூட் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து 9 கன் சல்யூட் சிஸ்டம். ஸோ 9 கன் சல்யூட் சிஸ்டம் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சச்சின். ஸோ சச்சின் அப்படின்றது இந்த பிளேஸில் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ சச்சின், நவாப் ஆஃப் சச்சின், அதுக்கப்புறம் வந்து பாட்னா, அதுக்கப்புறம் லொஹாரு, இது இல்லாமல் இன்னொன்று வந்து வத்வான், மகாராணா ஆஃப் வத்வான், மகாராஜா ஆஃப் பாட்னா, மகாராணா ஆஃப் வத்வான், நவாப் ஆஃப் சச்சின் அண்ட் லொஹாரு. நெக்ஸ்ட் வந்து நான் சல்யூட் ஸ்டேட்ஸ். ஸோ நான் சல்யூட் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து 107 to 120 சல்யூட் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ டோட்டலாக 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாம் வந்து அந்த நான் சல்யூட் ஸ்டேட்ஸ். ஸோ கன் சல்யூட் ஸ்டேட்ஸ் இல்லை நான் கன் சல்யூட் ஸ்டேட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து அந்த ஸ்டேட்டோட ரிலவன்ஸை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலவன்ஸ் அப்படின்னா இப்போ எந்த ஸ்டேட்டில் கன் சல்யூட் இருக்கோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற ஸ்டேட்ஸை விட அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஸ்டேட்டோட ஹெட்டு வந்து அந்த கன் சல்யூட்ஸை வந்து ரிசீவ் பண்ணலை, அதனால அது வந்து நான் சல்யூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமை வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணல, இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்னாலேஜ் பண்ணல. அண்ட் ப்ரெஸ்டீஜ் கம்மியாக இருக்க ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் அப்சல்யூட் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ பிகாஸ் அதை இந்த கன் சல்யூட்டை விட வேறு ஏதாச்சும் பெட்டராக அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தனால சில ஸ்டேட்ஸில் இந்த சிஸ்டமை வந்து அக்னாலேஜ் பண்ணலை. பட் அந்த ஸ்டேட்டோட ரூலர்ஸ் வந்து பென்ஷன் வாங்கிட்டு தான் இருந்தாங்க பிரிட்டிஷ் இந்தியா கிட்ட. அதே மாதிரி ராயல் என்டைட்டில்மெண்ட்ஸ், அதாவது அவங்க முன்னாடி அரசர் காலத்தில் என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருந்தாங்களோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து அலௌடாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் வாங்கிட்டு இருந்துச்சு.
ஸோ இன்டகிரேஷன் இந்த மாரி ஸ்டேட்ஸ் நம்ம யூனிஃபை பண்ண போறோம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றம்போது, இந்த பிரிவிலேஜுக்கு அவங்க ஓகே சொல்லல. ஸோ பிரிட்டிஷ் காலத்துல அவங்களோட சப்போர்ட்காக அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. பட் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஆன அப்புறம் அந்த பிரிவிலேஜஸ்க்கு ஓகே சொல்லல. சில ரூலர்ஸ் என்ன நெனச்சாங்கன்னா, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் நம்ம தனியாவே இருந்துக்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு நிர்வாகம் அட்டானமி வந்து இருக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூலர்ஸ் வந்து நெனச்சாங்க. ஸோ யூனிஃபிகேஷன் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துற இந்த யூனிஃபிகேஷன் வந்து 1947ல ஆரம்பிச்சது. எப் அந்த என்ன மாரி ஒரு கான்டெக்ஸ்ட் என்ன மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, பாலிடிக்ஸ் அதிகமா இருந்தது. அதே மாரி டிப்ளோமேட்டிக் நெகோஷியேஷன் அண்ட் வயலன்ஸ் அதிகமா இருந்தது. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த யூனிஃபிகேஷன் வந்து ஆரம்பிச்சது. யூனிஃபிகேஷன் அப்படின்னா, பிரிட்டிஷ் ரூலோட முடிவு, அதே மாரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இப்ப இருக்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸா இருக்கிறதும் அந்த கான்செப்ட் போயிடும். அதே மாரி ப்ரொவின்ஸ் அப்படின்ற கான்செப்டும் வந்து போயிடும். டிசால்வ் ஆயிடும். ஸோ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளமெண்ட் அட்லி. ஸோ இவரு தான். ஸோ இவர் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணும்போது, எப்போனா 1946 15th மார்ச் அப்போ அட்ரஸ் பண்ணும்போது, ஒருத்தன் வந்து அக்னாலேஜ் பண்றாரு. ஸோ இந்த ஃப்ரீடம் ஃபைட்ல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷன் வேணும் அப்படின்றதுக்காக நெறைய பேர் அவங்களோட வாழ்க்கைய வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்றாரு. அதே சமயத்துல இண்டிபெண்டன்ஸ் ஆன அப்புறம் இந்தியா வந்து நெறைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் அதோட கல்ச்சர் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான கல்ச்சர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் இந்தியா அப்படின்னு நான் பேசுறேன் அப்படின்னா, இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரில வந்து நெறைய கான்ஜரீஸ் ஆஃப் ரேஸ், ரிலிஜன், லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் ரேஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ரிலிஜன் இருக்கு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கான்ஜரீஸ் அப்படின்னா டிஸார்டர்லி கலெக்ஷன். ஒரு ஆர்டரே இல்லாம ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரேசஸ், ரிலிஜன், லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிஃபிகல்டீஸை வந்து கிரியேட் பண்ணும். பட் இந்த டிஃபிகல்டீஸை இந்தியன்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் மைனாரிட்டிஸோட ரைட்ஸையும் நம்ம விடக்கூடாது. அவங்க வந்து பயம் இல்லாம வாழணும். அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளமெண்ட் அட்லி வந்து சொல்றாரு. ஸோ இந்த நேஷன் பில்டிங் அதாவது ஸ்டேட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்றதுக்கான நெகோசியேஷன் வந்து ஏப்ரல் 1947 ஆரம்பிச்சது. ஸோ இதுல ப்ராப்ளம்ஸா பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனல் ரயாட்ஸ், பார்ட்டிஷன், அப்புறம் ரெஃப்யூஜி கிரைசிஸ் இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாவே இருந்தது. இண்டிபெண்டன்ஸ் ஆன அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆனாரு. ஸோ அவரு தான் வந்து அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை மெர்ஜ் பண்றதுக்கான ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கிறாரு. இவரு அலாங் வித் விபி மேனன். ஸோ விபி மேனன் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட செக்ரட்டரி. ஸோ விபி மேனன் தான் வந்து இந்த கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணாரு. ஸோ அவர் வந்து ஒரு முன்னாடி இந்தியன் சிவில் சர்வெண்ட், ஃபார்மர் இந்தியன் சிவில் சர்வெண்ட் பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது 3 பிரிட்டிஷ் வைஸ்ராய்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இருந்தனால தான் விபி மேனன் இருந்தனால தான் பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்றது வந்து பாசிபிளா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட்டேல் அலாங் வித் விபி மேனன் வந்து ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட ஹெட்டையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில வந்து சேர்ந்துக்க சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்கன்னா, உங்களோட பர்சனல் அசெட்ஸ் அண்ட் நீங்க வச்சிருக்க பொசிஷன்ஸ் இது எதுவுமே வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாங்க. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல், இது வந்து விபி மேனன். ஸோ அப்படி கன்வின்ஸ் பண்ணும்போது நெறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க. எக்ஸெப்ட் 3 ஸ்டேட்டு ஜுனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். இவங்க 3 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நெனைச்சாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸை எப்படி வந்து அக்வயர் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.